So dear children, previous class chemistry நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா கார்பன் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸில் கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்ஸ், தென் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். So next we will go to the compound of carbon as a carbon dioxide. என்ன பார்க்க போறோம்னாக்கா carbon dioxide. So carbon dioxide formula, so now we know that is a CO2. So carbon dioxide occurs in nature in free state, so as well as a combined state. So free state means carbon dioxide தனியாவே நம்ம அட்மாஸ்பியர்ல எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாக்கா சம் காம்பவுண்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ கன்ஸ்டன்ட் ஆஃப் ஏர். நம்ம ஏரில் அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குனாக்கா 0.03% இஸ் கன்ஸ்டன்ட் ஆஃப் ஏரில் இருக்குது. ஸோ இட் அக்கர்ஸ் இன் ராக் அஸ் அ கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் விச் இஸ் 1 மார்க். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ஏர்லன்றது 1 மார்க் தான். ஸோ எந்த ராக்ஸில் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னாக்கா ஸோ சச் அஸ் அ கால்சியம் கார்பனேட் அண்ட் magnesium carbonate. So preparations, there are 3 preparation is there. So first one, industrial scale preparation. So by burning coke in excess of air. Okay வா. So coke, so நம்ம கார்பன் கூட நல்லா ஆக்சிஜன் நிறைய போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா ஹீட் பண்ண போறாங்க. So we take a carbon monoxide, so 2 moles of carbon monoxide that reacts with anaka oxygen molecule to form 2 moles of carbon dioxide. So delta H value positive தான் கொடுத்திருக்காங்க, 394 kilojoule mole inverse. ஓகேங்களா. So this is simplest reaction only. So next one is a calcination of lime. So what is a calcination means என்னன்னாக்கா so absence of air or என்னன்னாக்கா limited supply of air. ஓகேங்களா. So calcination of lime, lime ஓட formula calcium carbonate we take. So produces a carbon dioxide as byproduct. So நமக்கு நல்லா தெரியும் கால்சியம் கார்பனேட்ல பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து டீகம்போஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு பை ப்ராடக்டா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு பை ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ மெயின் ப்ராடக்ட் இஸ் அ கால்சியம் ஆக்சைடு. ஸோ தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வி ஹாவ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லேர்ன் தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரிப்பேர்டு பை லெபார்டரி. எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாக்கா லெபார்டரி பை த ஆக்ஷன் ஆஃப் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் some metal carbonates, that is a calcium carbonate we take, that is reacts with the hydrochloric acid to form a calcium chloride and water and CO2. ஓகேங்களா. So just 3 preparations only there. So 3 preparations மே நம்ம lower classesல so நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த reactions தான் எல்லாமே ரொம்ப simplest reactions. So 3 மார்க்ல கேட்டாங்கன்னா 3 reactions மே நீங்க வந்து என்ன பண்ணா எழுதணும். So next properties பாத்தீங்கன்னா it is a colorless. So colorless means என்னன்னாக்கா colorless இருக்கும், non flammable gas. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபயர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம கார்பன் டை ஆக்சைடு பவுடர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா போடுவோம். ஸோ நான் ஃபிளேமபிள் கேஸ் அண்ட் இஸ் அ ஹெவியர் தென் ஏர். யார் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குனாக்கா ஹெவியா இருக்கும், விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். It is a critical temperature is 31 degrees Celsius and can be readily liquefied, which is very very important point. So நம்ம previous year 11th படிச்சிருப்போம் கார்பன் டை ஆக்சைடோட நம்ம வந்துட்டு அதோட ஒரு மெத்தட்ல படிச்சிருப்போம். ஸோ 31 டிகிரி செல்சியஸ்ல அது என்ன பண்ணுதுனாக்கா லிக்விஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் a very stable compound even at 3100 Kelvin only 76% decomposes to form carbon monoxide and oxygen. So it is a very very stable. So நம்ம எப்போ அது வந்து டீகம்போஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 3100 கெல்வின் டீகம்போஸ் ஆயிட்டு கார்பன் மோனாக்சைடையும் ஆக்சிஜன் மாலிகுலையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. CO2 தென் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறச்ச கார்பன் அண்ட் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. At still higher temperature decompose into carbon and hydrogen. So this is the properties of this is physical properties, that is the stability of carbon dioxide. So that is நமக்கு கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெடியூசிங் பிஹேவியர். என்ன பார்க்க போறோம்னாக்கா ரெடியூசிங் பிஹேவியர். ஸோ அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் இட் ஆக்ட் அஸ் a strong reducing agent. ஸோ சம் ஆஃப் த எலிவேட்டட் டெம்பரேச்சர் இது நமக்கு என்னவா ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ரியாக்ட் ஆகுது. ஸோ எந்த மாதிரியான மெட்டல் நமக்கு ரெடியூஸ் பண்ணுதுனாக்கா தட் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூசஸ் அ மெக்னீஷியம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணா CO2 that is reacts with the magnesium to form a magnesium oxide then carbon. So magnesium oxide then carbon கூட react ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா magnesium and carbon dioxide ஃபார்ம் ஆகும். So next water gas equilibrium. So நம்மளுக்கு நான் previous நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் CO2 plus H2
நெக்ஸ்ட் CO plus H2O that is என்னன்னாக்கா நமக்கு வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ the equilibrium involved in the reaction between carbon dioxide and hydrogen has many industrial applications and is called water gas equilibrium. ஸோ CO plus H2O combination வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கேஸ். ஸோ எங்கெல்லாம் ஈக்லிபிரியம் சிம்பிள் போடுறாங்கன்னா you have to put the equilibrium symbol only. Okay. So without equilibrium symbol, so we don't have the marks. Okay. நமக்கு என்ன பண்ணானாக்கா மார்க் வந்து நமக்கு கிடைக்காது. ஓகேவா. ஸோ reducing behavior. So next water gas equilibrium. Next acidic behavior. The aqueous solution of carbon dioxide is slightly acidic as it forms a carbonic acid, which is very very important. It's slightly acidic in nature, carbon dioxide or aqueous solution. So CO2 that is added with the little amount of water. So to form a carbonic acid that forms as H2CO3, that is as HCOOH. Okay, so that is. So the acid means that is equilibrium method. So எப்படி பிரியுதுனாக்கா H plus HCO3 minus ஆகும் பிரியுது. that is a hydrogen ion. then என்னன்னாக்கா bicarbonate ion. that name is என்னன்னாக்கா bicarbonate ion. Okay. So this is a acidic behavior of என்னன்னாக்கா carbon dioxide. It is very very simplest compound. ரொம்ப ஈஸியா இருக்கும் reactions. So skip பண்ணாம அழகா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்கா படிச்சிடலாம் ஈஸியாவே. So next is structure of carbon dioxide, which is very very important. 3 mark. Sometimes carbon dioxide or structure you may. Next carbon monoxide structure ரெண்டுமே mingle பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா questions வந்து கேட்பாங்க. ஓகேவா. So carbon dioxide has a linear structure with equal bond distance for both the CO bonds. ரெண்டுத்துக்குமே என்னன்னாக்கா equal distance தான் இருக்கும். linear structureல இருக்கு. In this molecule there is one CO sigma bond. underline பண்ணிக்கோங்க. one CO sigma bond. In addition, there is a 3C4E bond covering all the 3 atoms. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்துட்டு 3 ஆட்டம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நமக்கு there is one CO sigma bond இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ addition there is 3 carbon then 4 electron bond covering all the 3 atoms. Okay. ஸோ resonance hybrid போட்டிருக்காங்க. ஸோ this is a skeletal of carbon dioxide. So carbon dioxide skeleton is C double bond O double bond O. That is a carbon dioxide skeleton. Resonance எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே போச்சு அப்படின்னாக்கா இங்கே 2 எலக்ட்ரான் வந்திருக்கா. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சுன்னா இந்த O கேரிங் ஏ பாசிட்டிவ் சைன். இங்கே அப்போ என்ன வரும்னாக்கா 3 bond. That is okay. ஸோ இதே அப்படி நம்ம வந்துட்டு இப்படி போட்டோம்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாண்ட் இங்கே வந்ததுனால இங்கே டபுள் பாண்ட் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு போட்டோன்னா ஆக்சிஜன் கேரிங் 3 lone pair of electrons. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதுனால மைனஸ் இந்த பாண்டிங் வந்துச்சுன்னா டபுள் பாண்ட். ஸோ அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பாண்டிங்கை போயிடும். ஸோ அப்போ இதோட வர ஸ்ட்ரக்சர் இங்கே ஓகேங்களா. ஸோ தட் இஸ் இதுதான் நம்மளுக்கு என்னன்னாக்கா ஸ்கெலிட்டல் டயக்ராம் ஆஃப் என்னன்னாக்கா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Okay, so it is very very important. ரொம்ப important structure of carbon dioxide பார்த்தீங்கன்னா. So next is structure of uses of carbon dioxide. Carbon dioxide is used to produce an inert atmosphere for chemical processing. So நிறையா chemical processingல பார்த்தீங்கன்னா the presence of inert atmosphere of carbon dioxide, the presence of carbon dioxide atmosphere அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னர் அட்மாஸ்பியரில் நிறைய ரியாக்ஷன்ஸ் எப்படி வந்து நமக்கு அண்டர்கோ ஆகுது அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு பேசிஸில் தான் அண்டர்கோ ஆகுது. ஸோ பயாலஜிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம பிளான்ட்டுக்கு என்ன தேவைன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் தேவை. எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நம்ம பிளான்ட்டுக்கு என்ன தேவைன்னா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. It is also used as a fire extinguisher as a propellant gas. So இது நமக்கு தெரியும். Fire extinguisherல நமக்கு powder CO2 யூஸ் பண்ணுவோம். Propellant gas நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். It is used in the production of carbonated beverages and in the production of foam. ஸோ இப்போ நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறச்ச நிறைய நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் பொங்கி வரும் இல்லையா. பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் ஆகும். அந்த பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் டியூ டு த லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு படிச்சிருப்போம்.
there is a production of foam, that is நுரையை வந்துட்டு நம்ம பீவரேஜஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒன்லி அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா தடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சம் ஆஃப் த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம 7-அப்போ இல்லை கொக்கோகோலாவோ சாப்பிடும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுனாக்கா ஹார்ட்டில் பிளாக் ஏற்பட்டு டக்குன்னு வந்து ஹார்ட் பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் அங்கே வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா நடக்கும். ஸோ என்னன்னாக்கா அயன் நம்ம செல்லில் இருக்கிற ஒவ்வொரு ஹீமோக்ளோபின்ல இருக்கிற அயன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்துட்டு எவால்வ் பண்ணும்போது, அதாவது வாங்கிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே லங்ஸும் ஹார்ட்டும் ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும்போது இந்த பிளாக் நமக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டு அவாய்ட் த கூல் ட்ரிங்க்ஸ். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்கா ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? So you have to maintain the class notes for equations. Then you have to put the home test also. Okay, thank you children.